கிட்டத்தட்ட ஒரு 24, 25 தொகுதிகளை, சட்டமன்ற தொகுதிகளை பார்வையிட்டு வந்திருக்காங்க. இதுவே ஒரு பெரிய மூச்சு வாங்குற செயல் தான். ஒரு புதிய அனுபவம் கூட. இந்த எண்ணம் முதல்ல ஏன் தோன்றுறது? இல்லை, அதாவது பொதுவாக எப்படின்னு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கும் போது நிறைய வேட்பாளர்கள் வந்து புதுமுக வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. இன்னொன்று குறிப்பாக என்னென்னா, டம்மி வேட்பாளர்களை போடுறாரு. சில இடங்களில் வந்து திமுக காரங்கள்ட்ட காசு வாங்கிட்டு திமுக காரரை ஜெயிக்க வைக்கிறக்கா ஒரு வேட்பாளர் போடுறாரு. அதே போல இன்னொன்று என்ன சொல்றான்னா, கனிம வள கொள்ளைக்கு சீமான ஆதரவா போறாரு. கனிம வளம் கொள்ளையடிக்கிறவன் போய் மிரட்டி காசு வாங்குறாருன்றான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப பிரச்சனையை செய்யறவன் எல்லாத்தையும் செய்யறவன் அவன் மடமாத்திரான். அவன் செஞ்சுட்டு என்ன செய்யறான்னா, நாம் தமிழர் கட்சி மேலேயும் அண்ணன் சீமான் மேலேயும் அந்த பழியை அப்படியே போடுறான். இது நான் இந்த 5 மாவட்டங்கள்ல நான் பயணப்பட்டதுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நீங்க அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று இருந்திருக்குல்ல, அது நீங்க எதை நீங்க பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அந்த தம்பி சொன்னா, சாதி பார்ப்பவரோடு பழக மாட்டோம், சாதி பார்ப்பவரோடு பழகவே மாட்டோம்னு சொல்லி அண்ணன் பேசின ஒரு அந்த ஸ்டேட்டஸை எனக்கு தெரிஞ்சு எல்லா சமூக இளைஞர்களும் வச்சிருந்தாங்க. அதாவது வந்து 5000 ரூபாய் கொடுத்ததை மக்கள் வந்து நாடகமாக தான் நினைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, தேர்தலுக்காக தான் அவர் கொடுத்தாருன்னு முழுசா தெரியுது. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய நலன் அக்கறையின் பேரில் ராவணா தினந்தோறும் வளர்ச்சியில் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நங்கூரம் வலையொலி அதனுடைய ஆசிரியர் தம்பி முத்துப்பாண்டி அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். எதற்காக இந்த சந்திப்பு? அதுவும் திருச்சி மாநாட்டு நிகழ்வுக்கு முன்பாக அவரை நம்ம சந்தித்து பேசிட்டு இருக்கிறோம். காரணங்கள் நிறைய இருக்குது, வாங்க பார்க்கலாம். தம்பி வணக்கம். வணக்கண்ணா. கடந்த 8ஆம் தேதி இந்த திருச்சி மாநாடு, மாற்றத்திற்கான மக்கள் மாநாடு, சீமான் அவர்கள் அழைப்பு விடுத்து நடத்தினது. அன்றைக்கி தான் அந்த பூமி பூஜை போடுறப்ப சென்னையிலேருந்து நீங்கள் புறப்பட்டு வந்து அதிகாலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட வீடியோ நாங்கள் பார்த்துருந்தோம். பிறகு வந்து தொகுதி முழுக்க ஒரு சுற்றுப்பயணம், மக்களுடைய அந்த நாடி துடிப்பு எப்படி இருக்கிறது, மக்கள் கருத்து எப்படி இருக்கின்றது, அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பற்றியான ஒரு அறிமுகம் கொடுக்கணும். 234 தொகுதிக்கு அது போயிட்டு வர போகிறோம்னா அப்படியே விட்டுட்டு நீங்கள் சென்னையை விட்டு புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு போயிட்டீங்க. கன்னியாகுமரியில் தொடங்கி இது வரைக்கும் நீங்கள் ஒரு 5 மாவட்டங்கள், விருதுநகர், இப்போ கன்னியாகுமரி தொடங்கி தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, விருதுநகரில் வந்து நிற்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 24, 25 தொகுதிகளை, சட்டமன்ற தொகுதிகளை பார்வையிட்டு வந்திருக்கீங்க. இதுவே ஒரு பெரிய மூச்சு வாங்குற செயல் தான். ஒரு புதிய அனுபவம் கூட. இந்த எண்ணம் முதல்ல ஏன் தோன்றுறது உங்களுக்கு? இல்லை, அதாவது பொதுவாக எப்படின்னு, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கும் போது நிறைய வேட்பாளர்கள் வந்து புதுமுக வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. அவங்கள நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ குறிப்பாக வந்து பெரிய கட்சிகளாக இருக்கிற திமுகவிலையோ அதிமுகவிலையோ ஒரு புதிய முகம் அறிவிக்கப்பட்டால் கூட அவர் யார் என்ன எதுன்னு உடனே ஊடகங்கள் செய்தியாக்கும், அவரை பற்றின ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு எல்லாமே புதுமுகங்களாகவே இருப்பாங்க. அதுவும் இந்த முறை என்னன்னா, அண்ணன் வந்து 130 இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும், குறிப்பாக மாணவர் பாசறையிலிருந்து அதிகமான ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து 25 வயதை கடந்த 35 வயதுக்குள்ள உட்பட்டவர்களுக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, படித்தவர்கள், பண்பாளர்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம், மேடையில் சொல்கிறோம், எல்லா இதுலையும் சொல்கிறோம். குறிப்பாக வந்து தேர்தல் ஆணையமே சொல்லுது, இது வரைக்கும் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு வேட்பாளர்களை அறிவிக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் சொல்றாங்க. ஆமா, தேர்தல் ஆணையமே சொல்லுது. இது வரைக்கும் அது எந்த ஊடகங்கள்லையும் செய்தியாகவும் வர்றதில்லை, அதை பத்தி பேசுறதும் இல்லை, அது விவாத பொருளாகவும் வைக்கிறது இல்லை. எதெல்லாம் அவதூறுகளா இருக்கிறதோ அதுவே விவாத பொருளா இருக்கிறது. இன்னொன்று குறிப்பா என்னன்னா, டம்மி வேட்பாளர்களை போடுறாரு. சில இடங்கள்ல வந்து திமுக காரங்கள்ட்ட காசு வாங்கிட்டு திமுக காரரை ஜெயிக்க வைக்கிறக்கா ஒரு வேட்பாளர் போடுறாரு. சில இடங்கள்ல அதிமுக காரங்கள்ட்ட பேரம் பேசி அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கிட்டு வேட்பாளர் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில வரும்போது அதெல்லாம் இந்த இதை சொல்றாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது இது ஏன் அப்படி இந்த குற்றச்சாட்டு வருது? நம்ம சிறந்த வேட்பாளர்களை போடுறோம், தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆளையும் பொறுக்கி தான் போறாரு, சமூக பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் போறாரு, படித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, அவர்கள் களப்பணி பார்த்தா வாய்ப்பு கொடுக்குறாரு,
மிகவும் பின்தங்கின, அது ஒடுக்கப்பட்ட கீழ்நிலையில இருக்கிற எல்லா விளிம்பு நிலை சமூகங்கள்ல இருக்கிற எல்லாருக்கும் வேட்பாளராக வாய்ப்பு கொடுக்குறா. அது எதுவுமே பேசப்படுறதில்ல. இப்படியான அவதூறு செய்திகள் வரும்போது அதை வந்து வேட்பாளர்கள் யார் அப்படின்றத மக்களுக்கு காட்டணும். குறிப்பா நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களுக்கே ஒரு சிலவங்களுக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளவனுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தரை போட்டிருக்காரு போலன்னு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் கட்சி பறந்துபட்டு எல்லா பொறுப்பாளர்களையும் இணங்கி வேலை செய்யற அளவுக்கு இன்னும் கட்சி இன்னும் மெர்ஜாய் வளரல. அதனால வந்து ஊடகங்கள்ல செய்தியாக்கினா தானே ஒருத்தன் ஒரு செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். அண்ணன் 234 பேருக்குமே கொட்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதே போல வந்து முகம் தெரிந்த வேட்பாளர்களை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்துற முடியும். ஏன்னா அவங்க ஊடகங்கள்ல பேசுறாங்க. அதுவும் குறிப்பா வந்து பெரும் ஊடகங்கள்ல ஏதோ கலந்துக்கிறப்ப இவர்தான் அவருன்னு எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இது போக யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேர் பேசுறவங்க இருக்காங்க. அவங்க சமூக வலைதளத்தின் மூலமாக வெளிப்பட்டுறாங்க, அவங்கள தெரிஞ்சிருது. இப்ப நிறைய வேட்பாளர்கள், இன்னும் முகம் தெரியாத வேட்பாளர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியிலே இருக்கிறாங்க. அப்ப அவங்கள கொண்டு போய் யார், எதற்காக சீமான் அவர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, எதன் அடிப்படையில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றத நம்ம காமிக்கணும்ன்றதான் இதோட நோக்கம். அதுக்காக தான் சரி இதை வந்து ஒரு திட்டமா வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 3 வேட்பாளர்கள் அல்லது 4 வேட்பாளர்கள் எடுத்தோம்னா ஒரு 60 நாளைக்குள்ள இந்த பயண திட்டத்தை முடிச்சிடலாம்னு சொல்லி நான் இந்த பயண திட்டத்தை நாளைக்கு 3 தொகுதிகள் 3 தொகுதி, அதை 3 வேட்பாளர்கள். அதே போல வேட்பாளர்கள் மட்டும் இல்லாம அந்த தொகுதியில எப்படி நாம் தமிழர் கட்சிக்கான வாய்ப்பு இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கான குரோத் எப்படி இருக்குது, அங்க என்ன சூழல் இருக்குது, அதிமுக திமுக எப்படி இருக்கிறாங்க, நம்ம என்ன இருக்கிறோம், அங்கே களத்தில் என்ன அரசியலாக இருக்குன்றதையும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுன்றதுக்காக நான் அதையும் சேர்த்து செஞ்சிருவோம் அப்படின்றக்காக இதை ஒரு தொடர்ச்சேன். இது வரைக்கும் 3150 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கீங்க. 3150 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு திருச்சி மாநாட்டுக்காக இங்கே வந்து திருப்பி வந்திருக்கோம். திருப்பி ஒரு பிரேக் விட்டுட்டு திருப்பி ஆரம்பிக்கணும். சரி, குறிப்பாக அந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் நீங்கள் சொன்ன கன்னியாகுமரியில் இருந்துட்டு இந்த பக்கம் நெல்லை தூத்துக்குடி அதிகமாக பேசப்படுற ஒரு பெரிய சிக்கல் வந்து கனிம வள கொள்ளை, குவாரிகளை வந்து கொள்ளடிச்சு கேரளாவுக்கு கொண்டுட்டு போகிறது. இன்னொன்று ஆற்று மணலான பிரச்சனை. அப்புறம் வந்து மண் வந்து சவடு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மண் இது வந்து பெருமளவு எல்லாமே கிட்டத்தட்ட பல கோடிகள் வந்து டேர்ன் ஓவர் ஆகிற அதில் சுரண்டுக்கிட்டு இருக்கிற மிக பெரும் வளக்கொள்ளை. அதற்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு பிரச்சாரம் என்பதை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து போராடிக்கிட்டு இருக்கு. மற்ற கட்சிகள் போராடுகிறதா இல்லையா அப்படின்னு அது தெரியல. ஆனால் பிரதான கட்சிகள் அங்கே இருக்குது. திமுக அதிமுக 2 கட்சிகளையும் வேடிக்கை பார்க்கும்போதே அந்த கொள்ளை நடக்குது. போராடுவது ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சியாகுது. இந்த பொது பிரச்சனை தொகுதிக்குள்ள நீங்கள் கடந்து வந்த அந்த பகுதிகளில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்து அங்கே நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிற விருதுநகர் மாவட்டம் வரைக்குமே அந்த கனிம வள கொள்ளை இருக்குது. ஏன்னா அந்த கேரளாவுக்கு கடத்தப்படுறது வந்து எங்கேருந்து வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் கடத்திக்கலான்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே இருக்கிற இடத்துல ஆத்து மன்னர்களை விற்றது போக இப்போ கிரஷர்ன்ற பேரில் வந்து கல்குவாரிகளை அமைத்து அதை நொறுக்கி எம்சாண்டுன்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மழை தேவைப்படுது. அது விருதுநகர் மாவட்டம் வரைக்குமே அந்த பிரச்சனை முடிஞ்சு. இப்போ நான் பயணம் பண்ண அனைத்து மாவட்டங்கள்லையுமே அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளினுடைய இன்னொரு ஊடா நம்ம பார்த்தோம்னா ஒரு பகுதியெல்லாம் சொன்னால் 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் குடி தண்ணீரே வருதான். அரசாங்கம் குடி தண்ணீர் கொடுக்கறது 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்குதான். இல்லை, வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வர்ற. இத்தனைக்கும் தாமிரபரணி பாய்கிற திருநெல்வேலி மாவட்டத்திலேயே மானூர் ஒன்றியத்தில் உள்ள ஒரு கிராமத்துல இப்ப வரைக்கும் 30 நாளைக்கு ஒரு தடவை தான் குடிநீர் வருது. அதை வச்சுக்கிட்டு எப்படி 30 நாள்? மித்த நாள் என்ன பண்ணா அந்த நாள் புறாமே குடத்துக்கு காசு கொடுத்து வாங்குவோம் இல்லையா? அப்ப தனியார் வந்து தண்ணி விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு கொடுக்கல தண்ணி. அப்ப அது ஒரு பெரிய, இது வந்து கண்ணுக்கு தெரியாம காசு போய்கொண்டே இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய பொருளாதாரம். இவங்க சொல்ற மாதிரி நான் 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு அவங்க தண்ணி வாங்குறதுக்கே சரியா போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை என்பது, நான் சொல்றது தாமிரபரணி, குறிப்பா தென்காசியில பாத்தீங்கன்னா குற்றாலம் நிறைய வந்து அங்க அந்த பக்கம் சாரல் மழை பெய்யும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஓட்டுனது, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த பகுதிகளிலேயே தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்க நான் கன்னியாகுமரியில மட்டும் நம்ம வளக்கொள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானே அப்படிதான் நினைச்சேன். கன்னியாகுமரியில மட்டும் வளக்கொள்ளை இருக்கும் போல நினைச்சேன். கன்னியாகுமரி அதை தொட்டு திருநெல்வேலி இருந்துச்சு, தூத்துக்குடியிலையும் இருக்கு மணல் கொள்ளை. இது கனிம வளம், அதாவது வந்து மலைகளை உடைத்து கடத்துறதும் இருக்குது. அதே போல வந்து விருதுநகர் மாவட்டத்திலயும் அந்த பிரச்சனை இருக்குது. அதான் நான் இப்ப பார்த்திருக்க விருதுநகர் மாவட்டம் வரைக்குமே இந்த மலையை உடைக்கிறது, மண்ணை திருடுறது, தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை பிரதான பிரச்சனையா இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது என்னன்னா ரொம்ப ஆழ யோசிக்கணும்.
தண்ணீர் வந்து அரசு தரப்புல மாதம் ஒரு முறை கொடுக்குது, சில பகுதியில வாரம் ஒரு முறை கொடுக்குறாங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை வர்றதும் இருக்கு கொடுக்குறாங்க. ஆனா தனியார் வந்து போய் காசு வித்துட்டு தண்ணி விற்பனைக்குன்றப்ப தினந்தோறும் அந்த வண்டி அந்த உள்பக்கத்துல போய் வருது. காசு வித்துட்டு அவங்க வராங்க. என்னன்னா கிணத்து தண்ணி இருக்குல்ல, அதை கூட பிடிச்சிட்டு வந்து பியூரிஃபையா மாத்தி நம்ம அந்த ஆர்ஓ வாட்டர்னு இருக்குல்ல, அதுல கொடுத்து அந்த சர்க்குலேஷன்ல கொடுத்து கெமிக்கலை கலந்து அந்த தண்ணியை விற்கிறாங்க. நம்மளுமே இப்ப அதை சுவை கலந்த தண்ணியா இருக்கணும்ன்றதுக்காக அதை நம்ம குடிக்கிறோம். இல்ல, எது எப்படி இருந்தாலும் அரசு செயல்பட முடியல அந்த பகுதிகளை ஒரு தனியார் வந்து தண்ணி கொடுக்குது. நான் அதை தான் ஆமா, ஆமா. அது தனியார் வந்து தண்ணி கொடுத்து காசு வாங்கும்போது அரசு ஏன் அதை இலவசமா கொடுக்க முடியாது, கட்டணம் இல்லாமல் கொடுக்க முடியாது, என்ன காரணம் அப்படின்ற கேள்வி இருக்குதா? இதுவும் போக இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா பெருநகரங்கள், அதாவது குறிப்பாக மாநகராட்சி பகுதிகள் எல்லாம் ஜல் ஜீவன் திட்டம்னு சொல்லி உங்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம்லாம் சொன்னாங்க. மத்திய அரசும் மாநில அரசுமே என்ன சொன்னாங்களா, நாங்க கூட்டு குடிநீர் திட்டத்தின்படி தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லி இந்த அரசு இப்ப இருக்கிற திமுக அரசு சொல்லிச்சு. கூட்டு குடிநீர் திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்களால கொண்டுட்டு வரவே முடியல, இது வரைக்கும் கொண்டுட்டு வர முடியலன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு நிதி ஒதுக்கப்படுது, தாமிரபரணியில இருந்து தண்ணி கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்க முடியல. ஆனால் கொக்கோ கோலா போன்ற பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றபடி கணக்குப்படி பார்த்தா 10 லட்சம் லிட்டர் நாங்க எடுக்கிறோம்னு சொல்றாங்க. யாரும் அளந்து எடுக்கல. அது வந்து இன்னும் 100 லட்சம் லிட்டரா கூட இருக்கலாம், 50 லட்சம் லிட்டரா கூட இருக்கலாம். ஆனா யாரும் அளந்து அவருக்கு கொடுக்க போறதில்ல. ராட்சச குழாய் மூலமாக நாங்க குடிநீரை வந்து அங்கிருந்து எடுக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. சரி, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, எப்படி திமுகவும் அதிமுகவும் திரும்ப திரும்ப வருது? யாரோ ஒருத்தவங்க இந்த பிரச்சனை இன்னைக்கு உருவான பிரச்சனையா, பிரதான பிரச்சனையா இருக்குதானா? பிரதான பிரச்சனை இருந்தாலும் கூட இது ஏன் பிரச்சனையா மக்கள்கிட்ட பேசப்படலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருநெல்வேலியில தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா சாதி வெறி கொலைகள், அதுவும் கூலிப்படை கொலைகள் அதிகமா இருக்குது. அங்க இருந்துதான் கூலிப்படை கலாச்சாரம் வருது. வெளி மாவட்டங்கள்ல போய் கொலை செய்யறாங்க, ஆணவ கொலை நடக்குதுன்றதெல்லாம் நம்ம பேசுறோம். இது மட்டும்தான் அங்க பேசு பொருளாக்கப்படுது. மக்களின் மிக பிரதான பிரச்சனையாக இருக்கிற குடிநீர் பிரச்சனை, கனிமூல கொள்ளை பிரச்சனை அங்க பேசப்படுறதில்ல. காரணம் என்னன்னா, எல்லா சமூகத்துக்கும் சாதி சங்க தலைவர்கள் இருக்காங்க அந்த மாவட்டத்துல. தேவர்னா தேவருக்கு சாதி சங்க தலைவர், நாடார்னா நாடாருக்கு சாதி சங்க தலைவர், கோனார்னா கோனாருக்கு சாதி சங்க தலைவர், தேவேந்திர குல வேளாளர் தேவேந்திர குல வேளாளருக்கு சாதி சங்க தலைவர். சாதி சங்க தலைவர் வந்து குடிக்க தண்ணி வேணும் இல்ல மக்களுக்கு. அவங்க ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த கனிம வள கொள்ளையில பங்கு பெறுறாங்க. இப்ப குறிப்பா வந்து சொன்னா, ஒரு 1000 லோடு போகுதுன்னா, தேவரா இங்க வாப்பா, நீ பெரும்பான்மையா இருக்க, உனக்கு 20 லோடு கொடுத்துறேன். தேவேந்திர குல வேளாரா நீ வாப்பா, உனக்கு ஒரு 10 லோடு கொடுத்துறேன். பிள்ளைமாரா நீ இங்க வாப்பா, உனக்கு ஒரு 5 லோடு கொடுத்துறேன்னு சொல்லி அந்தந்த மக்கள் தொகையின் நம்ம எப்படி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நடத்தி அவனுக்கு உரிய இட பங்கீட கொடுன்னு சொல்ற மாதிரி கொள்ளையடிக்கப்படுகிற இந்த பொருட்களிலிருந்து அவங்க லோடா வந்து கொடுத்துட்றாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில இருக்கிற இளைஞர்கள், குறிப்பாக வந்து சமூகத்தின் மீது பற்று கொண்ட இளைஞர்கள் சாதி வெறி மீது நாட்டம் கொள்ளப்படப்பட்டு அவங்க தவறுதலான இருக்காங்க. மக்கள் அந்த இடத்துல யாருமே ஒருத்தர் சாதி பாக்குறது இல்ல. அதுதான் அங்க மிக பிரதானமான ஒரு இது. நான் கூட ஒரு வேட்பாளரை பேட்டி எடுக்கும் போது, நீங்க அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும்ல, அது நீங்க எதை நீங்க பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அந்த தம்பி சொன்னா, சாதி பார்ப்பவரோடு பழக மாட்டோம், சாதி பார்ப்பவரோடு பழகவே மாட்டோம்னு சொல்லி அண்ணன் பேசின ஒரு அந்த ஸ்டேட்டஸை எனக்கு தெரிஞ்சு எல்லா சமூக இளைஞர்களும் வச்சிருந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் பல சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க மொபைல்ல எதை ஸ்டேட்டஸா வச்சிருந்தாங்க. எங்க ஊரை போய் நீங்க சொல்றீங்களே சாதி வரி பிடிச்ச ஊருன்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அப்ப நீங்க என்னன்னா, இங்க பேசப்பட வேண்டிய பொருள் செய்தியில ஊடகமாக்கப்படுவதில்லை. ஆனா நீங்க இப்ப ஒண்ணும்ல, ஒரு ஆணவ படுகொலை அங்க ஊர்ல நடந்துருச்சுன்னா, இருக்கிற திரைப்பிரபலங்கள்ல இருந்து இருக்கிற சமூக அமைப்புகள்ல இருந்து எல்லாமே அதை பேசு பொருளாக்குறாங்க. ஆனா அந்த மண்ணின் வளத்தை சுரண்டிட்டு போறான், அந்த மலையை உடைச்சு அள்ளிட்டு போறான். அந்த மக்கள் கிட்ட ஒற்றுமை இருக்குது, அது எதுவுமே பேசப்படல. இன்னொன்னு என்னன்னா, நீங்க மிக பிரதான பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. நீ சோறு சாப்பிடாம கூட வாழ்ந்துட முடியும், ஆனா தண்ணி குடிக்காம எப்படி வாழ்றது? அப்ப இந்த பிரச்சனைகள் அங்க பேசப்படணும்னா அது நாம் தமிழர் கட்சி பேசுது. இப்ப நாம் தமிழர் கட்சி பேசும்போது நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றான்னா, இவன் சாதி வெறியை தூண்டுறான், இவன் போய் தேவர் கூட்டத்துல போய் தேவரை பெருமையா பேசுறாரு, தேவேந்திரர் கூட்டத்துல போய் தேவேந்திரரை பெருமையா பேசுறாரு, கோனார் கூட்டத்துல போய் கோனார் பெருமையா பேசுறாரு. எந்த கூட்டத்துக்கு போறாரு அந்த கூட்டத்துக்கு போய் சீமான வந்து சாதி வெறியை தூண்டுறாருன்னு நாம் தமிழர் கட்சியை சொல்றான். அதே போல இன்னொன்னு என்ன சொல்றான்னா, கனிம வள கொள்ளைக்கு சீமான ஆதரவா போறாரு, கனிம வளம் கொள்ளையடிக்கிறவன் போய் மிரட்டி காசு வாங்குறாருன்றான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப பிரச்சனையை செய்யறவன் எல்லாத்தையும் செய்யறவன் அவன் மடமாத்திரான். அவன் செஞ்சுட்டு என்ன செய்யறான்னா, நாம் தமிழர் கட்சி மேலேயும் அண்ணன் சீமான் மேலேயும் அந்த பழியை அப்படியே போடுறான். இது நான் இந்த 5 மாவட்டங்கள்ல நான் பயணப்பட்டதுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு?
மக்களினுடைய மனநிலை எல்லாமே அவங்க என்ன சொல்ல வராங்க? மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு மாற்றம் வேணும்ன்றது அவங்களுக்கு தெரியுது. அதாவது வந்து நாம் தமிழர் கட்சி போராடுறது தெரியுது, சீமான் வந்து பேசுறது தெரியுது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்து சாதாரண அடித்தட்டு மக்கள்கிட்ட கூட போய் சேர்ந்துருக்குது. ஆனா அந்த அந்த குறிப்பிட்ட அந்த தேர்தல் நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே தினக்கூலிகளா தான் அதிகமா இருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து இந்த குறிப்பா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, இந்த விருதுநகர், இந்த 4 மாவட்டத்தில், கன்னியாகுமரியை தவிர்த்து மீதி 4 மாவட்டத்தில் பூரா பேருமே எப்படி இருக்காங்கன்னா, மைக்ரேஷன் ஆகி வேற இடத்துல வெளியில வேலை பார்க்குறான். அந்த ஊர்ல எவனுக்குமே பொழப்பு இல்லை, பொழப்பை விட்டுட்டு வெளியில போயிட்டான். அந்த ஊருக்கு ஓட்டு போட மட்டும்தான் வர்றான். அந்த மாதிரியான ஒரு சூழல் அவனுக்கு இருக்குது. அதே போல அந்த மக்களினுடைய வாழ்வாதாரமே பெருசா உயர்ந்தெல்லாம் இல்லை. எல்லாருமே சாதாரண அடித்தட்டு மக்களாகத்தான் இருக்கிறாங்க. அதே போல வந்து கன்னியாகுமரியில வந்து படித்தவர்களாக இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே வெளிநாடுகள்ல வேலை செய்யறவங்க, குறிப்பா வந்து அரசு ஊழியர்களாக அதிகமா இருக்கிறதாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி உள்ளவங்க. கன்னியாகுமரியில ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு நாம் தமிழர் கட்சி மேல இருக்குது. இப்ப நம்ம இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த நான் சொல்ற இந்த சாதிய இயக்கங்கள், சாதிய இறுக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த இறுக்கங்கள் வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னா உறுதியா திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் நாம் தமிழர் கட்சியினுடைய வசம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த முறை எப்படி பிரதிபலிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து இன்னைக்கு இளைஞர்கள் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு படித்த இளைஞர்கள் மத்தியில வந்து நாம் தமிழர் கட்சி பெருவா போய் சேர்ந்திருக்குது. குறிப்பா வந்து இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்க, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க, கல்லூரி படித்துக்கிட்டு இருக்க, பள்ளிக்கூடம் படித்துக்கிட்டு இருக்க மாணவர்கள்ட்ட நாம் தமிழர் கட்சி பெருசா போய் சேர்ந்திருக்கு. அவன் வீட்டுல பிரச்சாரம் செய்யற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குது. நான் நிறைய பேரை பார்க்கும்போது திமுக பின்புலத்துல இருந்து, திமுக குடும்ப பின்புலத்துல இருக்கிறவங்க கூட நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிற ஒரு சூழல் அங்க வந்திருக்கு, மாறி இருக்கு. அதை தாண்டி வெறுப்பு அரசியல், வெறுப்பு ஏதோ ஒரு விதத்துல வெறுப்பு அப்படின்றதுல நாம் தமிழர் கட்சி மீதும் ஒரு வெறுப்பு இருக்கலாம், திமுக மேலேயும் இருக்கலாம், அதிமுக மேலேயும். அந்த வெறுப்பு எப்படியாக வெளிப்படுத்தினாங்க இல்ல பாக்குறப்ப? மக்கள் வந்து இப்ப போகும்போது தண்ணி பிரச்சனையை வந்து பிரதானமா பேசுறாங்கன்னா அது ஓட்டா மாறுமானா அது ஓட்டா, அது வந்து எப்படின்னா உங்களுக்கு அதை ஒரு மையப்படுத்தி ஒரு இப்ப ஒரு உதாரணத்துக்கு இல்ல அதை ஓட்டா மாத்தலாம், அதை மையப்படுத்தி ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டாயம் முன்னெடுக்கணும், அது ஒரு எதிர்ப்பா மாறும். அதை வந்து நான் இப்ப சொல்லும் போதும் நான் வேட்பாளர்கள்ட்ட அதான் சொல்லிட்டு வந்தேன். அண்ணன் சொல்றது 3 தான் இலவசம். ஒன்னு கல்வி, இன்னொன்னு மருத்துவம், இன்னொன்னு குடிநீர். இந்த 3 மட்டும்தான் இலவசம். நான் 1000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன். குறிப்பா இலவசங்கள் வேற எதுவும், மிதிவண்டி தர மாட்டேன், லேப்டாப் தர மாட்டேன். தண்ணிக்கே 1000 ரூபாய் காசு செலவு பண்ணிடுவாங்க. அதான் சொல்றேன். அதான் அப்ப நீங்க அது தர மாட்டேன், ஆனா நல்ல குடிநீரே உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்றத வந்து நீங்க பிரதான பிரச்சனையா மக்கள்கிட்ட பேசுங்க, அது பெருசா போய் சேரும்னு சொல்லியிருக்கிறேன். அவங்களும் பிரச்சாரம் செய்யறாங்க. குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுமே அதே பிரதான பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்காங்க. கனிம வள பிரச்சனை பெருசா இருக்கு. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, டாஸ்மாக். ஏற்கனவே டாஸ்மாக் கடைகள் இருந்துச்சு. டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் சொல்லி இவங்க சொன்னாங்க, கனிமொழி சொன்னாங்க. அவங்க தூத்துக்குடி, குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பகுதிகளில் அவங்களுமே வேண்டிய வேட்பாளர்களை போடுறாங்க, அவங்களுக்கு வேண்டிய மாவட்ட செயலாளர்களை வச்சிருக்கிறாங்க. என்ன இதுனா டாஸ்மாக் கடையை மூடுறேன்னு சொல்லிட்டு இப்ப ரெக்ரேஷன் கிளப்னு சொல்லி ஒரு கிளப் ஒன்று தொடங்குறாங்க. அது என்னன்னா மணமகிழ் மன்றம். பார்க்குற பேர் வந்து நல்லா இருக்கும், மணமகிழ் மன்றம். என்கிட்ட பேசும்போது ஒரு வேட்பாளர் சொன்னாங்க, அதை மணமகிழ் மன்றம்னு போட்டிருந்தவனே ஏதோ மன்றம் போல அங்கே போய் சில்லறை வாங்கிட்டு வருவோம்னு. நான் ஒரு லேடி வேட்பாளர், நம்ம கட்சியோட லேடி வேட்பாளர், அங்கே போய் உள்ள சில்லறை மாத்த போயிருச்சான். உள்ள போனா வேற சாராய பாட்டிலா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துச்சான். வெளியில வந்து என்னங்க மணமகிழ் மன்றம்னு வச்சிருக்கீங்க, இதுல என்னங்க உள்ள சாராய வித்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு சாதாரண கிராமங்கள்ல கூட 2 கடை வந்துருச்சு ரெக்ரேஷன் கிளப், மணமகிழ் மன்றம்ன்ற பேர்ல. ஒரு பக்கம் நாங்க கடையை மூடுறோம்னா மக்களை ஏமாத்துற மாதிரி சொல்லிட்டு, ஒரு பக்கம் இப்படி லைசன்ஸ் கொடுத்து மணமகிழ் மன்றம்ன்ற பேர்ல வந்து, அதாவது வந்து குளிரூட்டப்பட்ட அறை, பூங்கா போன்ற அறை, வேற வேற கிளப் எப்படி இயங்கும்ல அது போல வந்து. இன்னொன்னு வந்து இது வந்து 10 மணிக்கு முடியலாம், அதை 11 மணி வரைக்கும் வைக்கலாம் மணமகிழ் மன்றத்துல. நீங்க அரசு லீவ் விட்டு இருந்தா கூட அது திறந்துக்கலாம். இது ஏன்னா அது கிளப்பா நீங்க பதிஞ்சுறீங்களா, அதை திறந்துக்கலாம். இதுல சட்டம் எப்படியான அழிவுக்கு எவ்வளவு கதவுகளை திறந்து கொடுத்து பாருங்க. இதை விட இன்னொரு இதுன்னு சொன்னாங்க என்னன்னா, டாஸ்மாக் கடையை வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அதாவது வந்து இதுக்கு பக்கத்துல, பள்ளிக்கூடம் பக்கத்துல, கோயிலுக்கு பக்கத்துல, பள்ளிவாசல் பக்கத்துல, குறிப்பா மத வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கக்கூடாது, குறிப்பா பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது, மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது விதியில இருக்குது. சரி, விதியில இருக்கு, சரியாதான விதியை கடைப்பிடிக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா கோயிலுக்கும் இதுக்கும். நீங்க 50 மீட்டர் இருக்கணும், 100 மீட்டர் இருக்கணும்னு சொன்னா 100 மீட்டர் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க?
நம்ம சும்மா நடந்து போற தூரத்துல 100 மீட்டர் வந்துடும். ஒரு காம்பவுண்டு செவரு ஒரு பள்ளிக்கூடத்தோட காம்பவுண்டு செவரே 400 மீட்டர் இருக்கும் பெரிய பள்ளிக்கூடம் இருந்தா. ஒரு சிலது 500 மீட்டர் இருக்கும். அப்ப நீங்க சொல்றது போல பள்ளிக்கூட செவத்துல இருந்து 100 மீட்டர் இருக்கலாம்னு சொன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே 5 கடை வச்சுக்கலாமே. வச்சுக்கலாம். அப்ப நீங்க அதையெல்லாம் மாத்த வேண்டிய தேவை இருக்கு. சட்ட விதிகளை வந்து நீங்க என்னவா செய்யணும், குறைஞ்சபட்சம் இந்த விதி இது இது வந்து ஒரு ஏமாத்து தான். இந்த பக்கம் மூடுறன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புதிய முறையில கடைகளை திறந்து விடுறது. இப்போ தூத்துக்குடியில அந்த வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க, குறிப்பா கனிமொழி அவர்கள். அவர் கவனத்துக்கு போகுது அது இல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களா? இல்ல அதெல்லாம் போகுது. ஆனா அதை நடத்துறதே திமுக காரங்க தானே நடத்துறாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் தானே நடத்துறாங்க. குறைந்தபட்சம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்தா வந்து ஆட்சியில நாங்க இல்ல, வந்தோம்னா மூடுவோம்னு சொன்னாங்க. சில இடங்கள்ல நாங்க வந்து எங்கெங்கெல்லாம் மூடப்படுமோ அதெல்லாம் நாங்க மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசினாங்க. ஆனா வந்து இதை நாம் தமிழர் கட்சி எதிர்த்து போராடும் போதும் கூட சில இடங்கள்ல சட்டம் பேசுது போலீஸ், அதே போல சட்டம் அவங்க பேசுறாங்க. எங்க நாங்க 50 மீட்டர் தாண்டி தாங்க சாராய கடை வச்சிருக்கோம்ன்றாங்க. 50 மீட்டர்ன்றது நான் இப்ப சொல்றது போல சும்மா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒண்ணும் நீங்க பள்ளிக்கூடம் என்ன 50 மீட்டர்லயே பேருந்து நிறுத்த வச்சிருக்கீங்க. அவன் அங்க இருந்து நடந்து வரதுக்கு குறைஞ்சபட்சம் 250 மீட்டர் 300 மீட்டர்ல, ஒரு சில பள்ளிக்கூடங்களுக்கும் இதுக்கு பேருந்து நிறுத்தத்துக்கு 500 மீட்டர் இடைவெளி எல்லாம் இருக்கும். 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்து ஏறுறதெல்லாம் இருக்கும். அப்ப அப்படியான இடத்துல நீங்க என்ன பேருந்து நிலையம் இதெல்லாம் தாண்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமா வைக்கிறதான சரியா வரும். ஊருக்குள்ளேயே வைக்கிறது எப்படி சரியா வரும்ன்றதான் மற்றவர்களுடைய கேள்வி. குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியில வருது, வெளியில இருந்து அது 250 மீட்டர் நடந்து போகுதுன்னா அப்ப அந்த 250 மீட்டருக்கும் வைக்கக்கூடாது. அதுதானே ஒரு சரியான நடைமுறையா இருக்கணும். ஆனா அவங்க அப்படி இல்லை. சட்டத்தை தன் கைக்கு எப்படி வளைக்க முடியுமோ அப்படி வளைச்சு போலீஸ் கையில கொடுத்துட்றாங்க. போலீஸ் போன உடனே நம்ம போராட்டம் நடத்தோடனே, சார் அளந்து வேணா காட்டுறேன், 60வது மீட்டர்ல இருக்குது, அளந்து வேணா காட்டுறேன், அது 110வது மீட்டர்ல இருக்கு, என்னங்கடா அவங்க அளவு? நம்ம எதுக்கு கேட்கறோம்? ஒரு பெண் பிள்ளைகளும் வந்து ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தான்னா, ஒரு பொம்பளை பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னா, ஒரு காலேஜுக்கு போகுதுன்னா யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தானே நம்ம அதை கேட்கறோம். ஒரு மத வழிபாட்டுக்கு போயிட்டு வரவே குறைஞ்சபட்சம் ஒரு 250 மீட்டர் 300 மீட்டர் வீட்டுக்கு நடந்து போறான்னு வச்சுக்கோங்க. ஒரு கோயிலுக்கு வந்துட்டு, இல்ல கோயிலுக்கு வந்தவன் பேருந்து விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய் போறான்னு வச்சுக்கோங்க. அந்த வீதிகள்லாம் நீ கடை வச்சிருந்தேன்னா எப்படின்றது கேள்வி இருக்குல்ல. அப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் மக்கள்கிட்ட அது பெரிய அதிருப்தியா இருக்குது. இதை முன்வைச்சு பிரச்சாரம் செய்யணும். அதாவது வந்து இந்த விதிகள் எல்லாம் மாற்றப்படணும் அப்படின்றத நம்ம பேசணும். சரி, பிரதான கட்சிகள் திமுக அதிமுக மீது இப்ப என்ன தேர்தல் நெருக்கத்துல மக்களுடைய பார்வை என்னவா இருக்குது? குறிப்பா இந்த அரசு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்கு. ஆமா, இந்த 5000 ரூபாய் இல்லாத மக்கள் ஒரு பக்கம் அதிருப்தியில இருக்கலாம். இது ரெண்டும் எப்படி பாக்குறீங்க? ரெண்டு கட்சிக்கும் எப்படி இது சாதகம் பாதகம்? அதாவது வந்து 5000 ரூபாய் கொடுத்ததை மக்கள் வந்து நாடகமா தான் நினைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, தேர்தலுக்காக தான் அவர் கொடுத்தாருன்னு முழுசா தெரியுது. யாருன்னா ஸ்டாலின் கொடுத்தது தெரியுது. ஆனா இருந்தாலும் அந்த 5000 ரூபாய் பெரிய காசா நினைக்கிறாங்க. அதாவது சாதாரண ஏழை, சும்மா ஒரு ஆடு மேய்க்கிறவங்க, ஒரு கூலி தொழில் பாக்குறவங்களுக்கு 5000 ரூபான்றது ஒரு மாச சம்பளம் வந்து 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபான்ற இருந்துச்சுன்னா பெரிய காசு அவங்களுக்கு. 5000 ரூபான்றத பெரிய காசா அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பா வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது ஆதி தமிழ் குடிகள் இருக்கிற அந்த பகுதிகளில் அதிகமா அது வந்து பதாகைகள் வந்து கிரெடிட் ஆனதையே பதாகை எடுத்து வச்சிருக்கான். இப்ப நம்ம போன்ல வந்துச்சு இல்லையா, 5000 rupees கிரெடிட்டட்னு வந்துச்சுல, அதை வந்து பதாகைய விளம்பரமா எடுத்து ஒவ்வொரு ஆதி தமிழ் குடிகள் இருக்கிற இடத்துலயும் 2 பதாகை வச்சிருக்கிறான். நான் வரும்போது வழி நடுக்க பார்க்கும்போது இந்த இடத்துல ஏன்டா வச்சிருக்கிறான்னு பார்த்தா அது ஆதி தமிழர் பகுதிங்கன்னு சொல்றான். அப்ப உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஏன் அந்த மக்கள்கிட்ட குறிப்பா ஏன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸ்டாலின் விளம்பரம். மற்ற மக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பொது வெளியில எங்கேயுமே கிடையாது. நான் பாக்குறேன், தொடர்ச்சியா பாக்குறேன். இப்ப நீங்க பொது இடத்துல அதை வைக்கணும்ல, நீங்க பொது இடத்துல எங்கேயுமே அங்க கொண்டு போய் வைக்கிறான். இன்னொன்னு என்ன செய்யறான்னா, பொது வெளியில எங்க வைக்கிறான்னு சொன்னா பேருந்து நிறுத்தம், இது அதாவது வந்து மக்கள் அதிகமா கூடுற இடம், அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அந்த பதாகைகளை நான் பார்க்க முடியுது. அவர் போட்டு வந்து அந்த கிரெடிட் ஆனதே நான் பயணத்தப்பதான் பார்த்தேன். எப்படி பதாகை அடிச்சாங்க, எப்படி வச்சாங்கன்னே தெரியல. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு. இதுக்கு எப்படி காவல்துறை அனுமதி கொடுக்குது? ஒரு பதாகையை வைக்க கூடாதுன்றது சட்டத்தின் விதியில இருக்குது. ஒரு நாள் வைக்கலாம், 2 நாள் வைக்கலாம், அதுக்கு மேல வைக்க கூடாதுன்னு இருக்குது. ஆனா இவங்க அதை வந்து ஒரு அரசு நலத்திட்டமா போட்டு அது அந்த மாவட்ட செயலாளர் படம், அந்த எம்எல்ஏவோட படம் எல்லாத்தையும் போட்டு பதாகை ஊருக்கு வச்சிருக்கிறான். ஒரு கல்யாண மண்டபம் இருக்குதா, அதுக்கு பக்கத்துலயுமே பதாகை வச்சிருக்கிறான். கல்யாண பதாகை மாதிரி இல்லை, இதையே வச்சிருக்கிறான். ஒரு கல்யாண வீட்லயே பார்த்தேன், 5000 ரூபாய் கொடுத்து முதலமைச்சர் சொல்லி ஒரு பதாகை வச்சிருந்தான் கல்யாண வீட்டுக்கு பக்கத்துல. அப்ப பொண்ணு மாப்பிள்ள படத்தை போட்டு இதை போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படியான சூழல் வந்து அவங்க இதை ஒரு பரப்புரை யுக்தியா பயன்படுத்தலாம் இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சிக்கிறாங்க. அதிமுகவுக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து சசிகலாவை வெளியில விரட்டினது, டிடிவி தினகரனை வெளியில விரட்டினது, இந்த ஓபிஎஸ் விரட்டினது, இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி மனநிலை இபிஎஸ் கிட்ட வந்து குறிப்பா முக்குளத்தோர் சமூக மத்தியில வந்து
அதிமுகவுக்கு இருக்குது. அதிமுகவுக்கு தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய டிராபேக்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து அந்த மக்கள் வந்து இபிஎஸ்ஸை வந்து ஒரு நம்பிக்கையற்ற முறையில் தான் பார்க்குறாங்க. அதே போல் இன்னொன்று என்னென்னா, பிஜேபியோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தார் ஓபிஎஸ். அதுக்கு உத்தரவாதம்லாம் கொடுத்தாரு போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ கூட வந்து இபிஎஸ் மேலே ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, பார்வை இருந்துச்சு. யாருன்னா சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் சொல்கிற இவங்க 2 பேருக்குமே ஒரு பார்வை இருந்துச்சு. இவர் திரும்பவும் பிஜேபியோட போயிடுவாரெல்லாம் சொன்னாங்க. அன்னைக்கு தைரியமா எஸ்டிபிஐ கூட்டணி வச்சு போக மாட்டாருன்னு நம்பிக்கைலாம் கொடுத்தாங்க. ஆனா வந்து திரும்பவும் போயிட்டாரு. அவருக்கு அரசியல் நெருக்கடியோ எதுவாக வேணா இருக்கலாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய மைனஸா இருக்குது. அது வந்து 0 ஓட்டு தான் அங்க. எப்படின்னாலும் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் மத்தியில நாம் தமிழருக்கு விழுகிற ஓட்டு கூட இபிஎஸ்க்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கான சூழல்ல தான் இருக்குது. அப்படிதான் மாறி ஆமா, மாறி இருக்கு. இப்படி எந்த அளவுக்கு வீக்கா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறிப்பா இன்னும் மதுரை பக்கம்லாம் நீங்க வரல, இன்னும் மதுரைக்குள்ள வரல. வரும்போது அது வேற மாதிரி தோணும். இது நீங்க எனக்கு ஏற்புடையதா அந்த கருத்து இருக்குதான்னு தெரியல. ஏன்னா அதிமுக அவ்வளோ பலகீனமா இருக்குதா, திமுக அவ்வளோ மேலே இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த சூழ்நிலையில் 3வதா ஒருத்தர் வந்து இருப்பார், நீங்களே பார்த்துருக்கீங்க, விஜய். பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே அவருக்கு வந்து பதாகைகள் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குழு இருக்குது, பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நாஞ்சில் சம்பத் அவர்கள், நான் போகிற இடம்லாம் பார்க்குறேன் இந்த மாதிரி பதாகைகள் அந்த கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது, நாம் தமிழருக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. சில இடங்களில் அதிமுக திமுகவே தொய்வாக இருக்குது. அந்த அளவுக்கு டிவிக்கு ஆட்கள் இறங்கி வேலை செய்கிறாங்கன்றது உங்கள் பார்வையில் எப்படி பார்த்தீங்க? இது வரைக்கும் ஒரு 25 சட்டமன்ற தொகுதிகளை கடந்து வந்திருக்கீங்க. யதார்த்தம் என்ன, அதை சொல்லுங்க பாப்போம். இல்லை, டிவிக்கு நல்லா விளம்பரம் பண்ணியிருக்காங்க, காசு நல்லா செலவு பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் உட்கட்டமைப்பு இல்லை கட்சியில். ஆனால் விளம்பரங்கள் வந்து தாறுமாறாக பண்ணுறாங்க. காசு நல்லா பெரிய அளவுக்கு விளம்பரத்துக்கு செலவு செய்கிறாங்க அந்த கட்சி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் ஒரு இடத்துல பார்த்தேன், இது தண்ணீர் பழம் கொடுக்க போகிற நிகழ்ச்சி, அந்த கோடை வெயிலுக்காக வந்து தண்ணீர் பழம் கொடுக்க போகிற நிகழ்ச்சி. அந்த பழம் அதிகபட்சம் போனால் ஒரு 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க, பழங்கள் வாங்கி அறுத்து கொடுக்கறது. அதுக்கு அவங்க செலவு செஞ்சுருக்கிறது மட்டுமே 60000 ரூபா செலவு செஞ்சுருக்காங்க. கொடுக்க போகிறது 5000 ரூபா பொருள். ஆனால் அதுக்கு விளம்பரம், அதுக்கு போட்ட கொட்டகை, அது இதுன்னு செலவு மட்டுமே 60000 ரூபா செலவு செஞ்சதா சொன்னாங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன். நானும் போய் ஒரு தண்ணி பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அவர்கிட்ட கேட்டேன், இந்த கொட்டகை போட எவ்வளோ வந்துச்சு? இந்த மாவட்ட செயலர் வந்தார், அவருக்கு போஸ்ட் அடிக்க சொன்னார், அப்புறம் அவருக்கு பிளக்ஸ் வைக்க சொன்னார். 4-5 பிளக்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் செய்றீங்கன்னு கேட்டால், தண்ணி பழம் கொடுக்குறதுக்கு. அப்போ அவங்களுக்கு எதில் வந்து காசு செலவு பண்ணணும், எதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்யணும், எப்படி அரசியல் செய்யணும், எது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், அதை வச்சு நம்ம எப்படி ஓட்ட பெறணுன்றது அவங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறது, ஒரு இது பப்ளிக் மீட்டிங்கோ இல்லை ஏதோ நடத்துறதா இருந்தால் அவங்க தாறுமாறாக செலவு செய்கிறாங்க, விளம்பரம் செய்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. அது ஒரு மக்கள்கிட்ட போய் அது வந்து ஓட்டா மாறிடும், அதுலேருந்து நமக்கு ஓட்டு கிடைச்சிரும்ன்றது வந்து முட்டாள்தனமானது. நாம் தமிழர் கட்சி அப்படி விளம்பரங்களை செய்யாததுக்கு காரணம் என்ன? அவங்கள்ட்ட ஒன்றும் பொருளாதார ஏழ்மை நிலை இருந்தாலும் கூட எது தேவையோ அதுக்கு மட்டும் செலவு செய்யும். ஏன்னு சொன்னா அது ஒருத்தர் காசு செலவு செய்யறது இல்லை. இப்போ ஒரு மாவட்ட செயலாளரே மொத்த காசையும் செலவு செய்யறது, ஒன்றிய செயலாளரே ஒரு காசு செலவு பண்றதுன்னு இல்லை. அது திரள் நிதி திரட்டி தான் வேலை செய்யுது. குறிப்பா வந்து ஒரு தொகுதிக்குள்ளக்க, ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளக்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறதா இருந்தாலும் அதுக்கு பட்ஜெட் போடுது. 30000 25,000 ரூபான்னு பட்ஜெட் போடுது. அந்த 25,000 ரூபாயே பொறுப்பாளர்கள் ஆளுக்கு 1000 ரூபாயா போடுறது. ஒரு வேட்பாளர் இருந்தாருன்னா அவர் பணம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஆளா இருந்தால் அவர் போடுவார். இல்லை மாநில ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒரு செலவுகளை ஏற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க நிதி திரட்டி பண்ணுறதுனால அவங்க எந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தணும், என்ன விளம்பரம் செய்யணும், எப்படி செய்யணும்னு திட்டமிட்டு அதாவது என்னென்னா ப்ரிப்பேர்டு பிளானோட தான் நாம் தமிழர் கட்சி இயங்கும். அதனால அது பெரும்பாலும் விளம்பரங்களுக்கு அதிகமாக செலவு செய்யாது. மக்கள் பிரச்சனைகளை பேசி மக்களோடு நின்று போராடி மக்களின் மனங்களை வென்றிருக்கிறதுனால நம்ம சொல்றது போல ஒவ்வொரு தொகுதியில் அமைப்பே இல்லைனாலும் கூட நம்ம அந்த கூட்டத்தை கேட்டுட்டு, அந்த ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது நாம் தமிழர் கட்சியில உறுப்பினராக சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல வந்து ஓட்டா மாறக்கு நம்மளை வந்து கேட்க மாட்டான், நம்மள்ட்ட கட்சிக்கு வர மாட்டான், ஆனா மனசுக்குள்ள நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்ன்ற எண்ணம் இருக்கும். அங்க அமைப்பே இருக்காது, ஆனா ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டுன்னு விழுகும். ஆனா விஜய்க்கு அப்படியான தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் அது வந்து ப்ரிப்பேர்ட் பிளான்டா முறைப்படுத்தப்பட்ட விளம்பரம் மட்டும் இருக்கு. அது வந்து மிகப்பெரிய மக்கள் கிட்ட ஒன்றும் போகல அவ்வளவுதான். அதுதான் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பா டிவி கேக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். இந்த ரசிகர்கள் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, ரசிகர் மன்றம்னு இருந்து அது அப்படியே ஃபார்ம் ஆகி அதுல இருந்து நிர்வாகிகள் வந்து உடனே திரைப்படத்துக்கு வைக்கிற மாதிரி இப்போ வந்து கட்சிக்கு வைக்கிறாங்க. அதை தாண்டி வெகுஜன மக்கள்கிட்ட
டிவிகேன்றதை நீங்க பாக்குறீங்களா? இல்ல டிவிகேன்றது வெகுஜன மக்கள் கிட்ட பெருசா இல்ல. ம். அது அவங்க குறிப்பா அந்த சர்க்கிள் கிட்ட இருக்குது. அவங்க போய் அந்த விளம்பரம் செய்யறாங்கல்ல, அதன் மூலமா பார்வைக்கு வேணா போகலாம். ம். ஒரு உதாரணத்துக்கு விசில் சின்னத்தை எல்லா இடத்துலயும் வரைஞ்சு போட்டிருக்காங்க. ம். விஜயனுடைய படத்தை வரைஞ்சு போட்டிருக்காங்க. அந்த பகுதியில் யார் முக்கியமான ஆள் யார் செலவு செய்யறாரோ அவருடைய பேரை போட்டு எழுதி போட்டிருக்கிறாங்க. ஆனா அவர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே, நான் இப்போ தொகுதிக்குள்ள பயணப்பட்ட எல்லாருமே பெரும் பெரும் பணக்காரங்க தான் இருக்கிறாங்க. குறிப்பா வந்து ஒரு தியேட்டரோட உரிமையாளர், ஒரு 4-5 கல்லூரி வச்சிருக்கிறவங்க, ம். பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் தான் அந்த கட்சியில இருக்கிறாங்க. சாதாரண டிவிகே டிவிகள் சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளரா இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு வகையில பொருளாதாரம் வச்சிருக்கிற ஆட்களா தான் இருக்கிறாங்க. அது அந்த கட்சியில குறைவில்லை. தேர்தல் நேரத்துல திமுக அதிமுக எப்படி செலவு செய்வாங்களோ அந்த அளவுக்கு செலவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ம். ஆனா அவங்களால ஓட்டா வாங்க முடியுமான்றது நமக்கு வந்து அது வந்து ஒரு குதிரை கொம்பான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவங்க 2 பேரோட போட்டி போட்டு அவங்க வேலை செஞ்சிட முடியாது. முதல் களம் தேர்தல் களம். அதுவும் போக அவங்க நான் இந்த இப்ப சொன்ன மாதிரி தண்ணி பழத்துக்கு 50-60,000 ரூபாய் செலவு பண்ணான்னா அவனுக்கு என்ன அரசியல் இருக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இதுதான் விஜய் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு, நீர்மோர் கொடுங்கன்னு சொன்னா நீர்மோருக்கு ஒரு 50,000-60,000 செலவு பண்றாங்க. விளம்பரம் இருக்கும், ஆனா அதனால ஓட்டா மாறுமானா மாறாது. இப்ப நீங்க அந்த 50,000-60,000 நீங்க மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு செலவு நிரந்தரமா குடிநீர் கிடைக்கிறதுக்கான ஒரு இது ஒரு வகையை ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது கொடுத்துருக்கீங்க. வந்து பேராகும். இப்ப ஒண்ணுமில்ல, ஒரு மக்களின் தேவைகளை மக்களின் பிரச்சனைகளை பேசும்போது தானே ஓட்டா மாறும். நீ வெறுமனே வந்து விஜயை மட்டும் சொல்லி எப்படி ஓட்டு கேட்க முடியும்? எதுக்குப்பா ஓட்டு போடணும்ன்ற கேள்வி இருக்கும்ல மக்களுக்கு. இவ்வளவு அரசியல் பேசுற நாம் தமிழர் கட்சிக்கே வந்து போடணுமா வேணாமான்னு அனலைஸ் பண்ற அளவுக்கு மக்கள் இருக்கிறான். இப்ப நாம் தமிழர் கட்சி பேசுற பிரச்சனைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்டு உள்வாங்கிட்டான்னா நாட்டுல புரட்சி ரெவல்யூஷனே நடந்துரும். ம். அப்ப அதை கேட்டும் கூட அவன் வந்து இங்க போடுறதுக்கு மறுக்கிறான்னா, இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா வெல்லுமா வெல்லாதான்னு பல கணக்குகளை போட்டுட்டு தான் அவன் ஓட்டு போடுறான். அதை வச்சுதான் நம்ம நாம் தமிழரே படிப்படியா வளர்ந்து கொண்டு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். விஜய் அவர்களின் கட்சியில இருக்கிறவங்க இந்த தேர்தலுக்கு பிறகு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இல்ல இந்த தேர்தல்ல சில பேர் வந்து வேட்பாளர்களா வரணும்னு சில பேர் எதிர்பார்க்கலாம். அதுல வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாம இருக்கும்போதோ இல்ல கொடுக்க மறுப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுன்னா நிறைய பேர் கொத்து கொத்தாக விலகி வேற வேற கட்சிகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நடக்கிற எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு நிறைய இருக்கு. இடங்கள்ல இப்ப சமீபத்திலேயே நீங்க பார்த்துட்டு வந்து இப்ப பார்த்துட்டு வரும்போதே சில பேர் எதிர்பார்த்து இருந்தவங்க வந்து ம். ஒரு சில தொகுதிகளில் வந்து எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற கட்சிகளுக்கு மாறினதெல்லாம் என்கிட்ட நம்ம வேட்பாளரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்திலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ம். இன்னாரு டிவிக்கில் இருந்தாங்கன்னா இப்ப வந்து ஏடிஎம்கேக்கு போயிட்டாங்கண்ணே, இவங்க வந்து டிஎம்கேக்கு போயிட்டாங்கண்ணே. என்கிட்ட ஒரு 4-5 பேர், நான் 4-5 தொகுதிகளில் அதை பார்த்தேன். ம். அப்ப பார்க்கும்போது நான் பரவாயில்ல தம்பி, அப்ப ஏன் திடீர்னு இப்படி இருக்குன்னா நாங்க சீட்டு எதிர்பார்த்திருந்தோம், செய்ய முடியலன்னு சொன்னோடனே நாங்க இல்ல, போயிட்டோம். பதவி எதிர்பார்த்திருந்தோம் நாங்க. இதுக்காக நான் வந்து பல கனவுகள் கண்டிருந்தேன், நான் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன், இதுக்கு மேல கட்சி எங்களுக்கு கொடுக்கலன்னு நான் வேற மாற வேண்டிய தேவை வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ம். பிறகு இன்னும் உங்களுடைய ஒரு 20-25 சட்டமன்ற தொகுதியில் கடந்த பிறகு இன்னொரு இடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். சரிங்க, நன்றி, வணக்கம். நன்றி.